ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ராடிபி சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக், உங்களுடைய ஆதார் கார்டில் நீங்கள் மொபைல் நம்பர் மாற்றணும் அப்படின்னா என்ன செய்யணும், அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆதார் கார்டில் எத்தனை முறை நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பரை மாற்றம் செய்யலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். அதாவது இந்தியாவில் ஆதார் கார்டு இல்லாதவர்களை பார்க்க முடியாதுன்னு சொல்லலாம். ஒவ்வொரு இந்தியருக்கும் மிகவும் முக்கியமான சான்றாக ஆதார் கார்டு மாறிவிட்டதாக சொல்லலாம். அதே மாதிரி பேன் கார்டு, பேங்க் அக்கௌண்ட்டு, டிரைவிங் லைசன்ஸு, பாஸ்போர்ட்டு போன்ற ஒட்டுமொத்த ஆவணங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஆதார் தொடர்பில் இருக்கதான் சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஆதார் கார்டில் எத்தனை முறை மொபைல் நம்பரை மாற்றலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அனைத்து முக்கிய தேவைகளுக்கும் பயன்படும் இந்த ஆதார் தகவல்களை புதுப்பிப்பதற்கு சென்று சில வரம்பு உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ஒரு சில தகவல்களை ஒரு முறைக்கு மேல் புதுப்பிக்க முடியாது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். எனவே ஆதாரில் அப்டேட் செய்ய விரும்பும் பயனர்கள் இது குறித்து தெரிந்து வைத்துக் கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மொபைல் நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஒரு சில சிம் கார்டுகளை அடிக்கடி மாற்றி விடுகின்றனர். இது போன்ற சமயங்களில் மொபைல் நம்பரை ஆதார் கார்டில் மாற்றி அமைப்பது மிகவும் அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் ஏன்னா தற்போது அனைத்திற்கும் ஓடிபி சரிபார்ப்பு செயல்முறை செய்யப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. அப்படி செய்கையில் ஆதார் தொடர்புடைய மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபி வரும்னு சொல்லியிருக்காங்க. எனவே நீங்கள் மொபைல் நம்பரை மாற்றி இருந்தால் கட்டாயம் ஆதார் கார்டில் மாற்றம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இதற்கு UIDAI எந்த ஒரு வரம்பை நிர்ணயிக்கவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எத்தனை முறை வேண்டாலும் நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டில் மொபைல் நம்பரை அப்டேட் செஞ்சுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஆதார் பயன்படுத்துவர்களுக்கு இந்த வசதி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி நீங்கள் பேர் உங்களுடைய ஆதாரில் நீங்கள் மாற்றணும் அப்படின்னா உங்களுடைய ஆதார் அட்டையில் 2 முறை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பெயரில் எழுத்துப்பிழை ஏற்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே இது போன்ற சமயங்களில் அதை 2 முறை மட்டுமே நீங்கள் திருத்தம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக பெயரை திருத்தம் செய்ய பாஸ்போர்ட், பேன் கார்டு உள்ளிட்ட ஆவணங்களை ஆதாரமாக வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா ஆதார் கார்டில் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா ஒரு முறை மட்டும்தான் நீங்கள் டேட் ஆஃப் பர்த்தை அப்டேட் பண்ண முடியும். எனவே வாழ்நாளில் ஒரே ஒரு முறை மட்டுமே பிறந்த தேதியை மாற்ற முடியும் என்பதால் திருத்தம் செய்யும்போது மிகவும் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு முகவரி அப்படின்னு பார்க்கும்போது ஆதாரில் மொபைல் நம்பர் போன்று முகவரி எத்தனை முறை வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தேர் இஸ் நோ லிமிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது நீங்கள் புதிய வீட்டிற்கு குடிபெயர்ந்தால் அல்லது உங்கள் நிரந்தர முகவரி மாறி இருந்தால் கூட ஆதாரில் முகவரி மாற்றம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இந்த வசதி அனைவருக்கும் பயனுள்ள வகையில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக ஆதார் அட்டையில் ஒரு சில தகவல்கள் ஆன்லைன் மூலம் மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் சில தகவல்கள் ஆதார் பதிவு மையங்கள் மட்டுமே மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் என்னவென்றால் அதற்கு பயோமெட்ரிக் அங்கீகாரம் தேவைப்பட்டதான் சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி உங்கள் ஆதார் அட்டையில் வரும் ஜூன் 14, 2025க்குள் பார்த்தீங்கன்னாக்கா பெயர், முகவரி மற்றும் பிற தகவல் அப்டேட் செய்ய விரும்பினால் செலவின்றி செய்யலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஜூன் 14 தேதிக்கு பிறகு ஆதார் விவரங்களை அப்டேட் செய்வதற்கு கட்டணம் செலுத்த வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதாவது ஜூன் 14 தேதிக்கு பிறகு ஆன்லைனில் நீங்கள் ஆதார் அப்டேட் செய்யணும் அப்படின்னா, அதாவது டாக்குமெண்ட் அப்டேட் செய்யணும் அப்படின்னா 50லேருந்து 100 ரூபா கூடுதல் செலவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது முன்பு ஆதார் அட்டை இலவசமாக அப்டேட் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா டாக்குமெண்ட் அப்டேட் செய்யறதுக்கு கடைசி தேதி டிசம்பர் 14, 2024 இருந்தது. ஆனால் இப்போ காலக்கெடு நீட்டிச்சு கொடுத்துருக்காங்க. தற்போது ஆதார் அட்டை இலவசமாக அப்டேட் செய்து கொள்ள 14 ஜூன் 2025 கடைசி நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஆதாரில் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா இலவசமாக நீங்கள் அப்டேட் செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னா டாக்குமெண்ட் அப்டேட்டை நீங்கள் 14 ஜூன் 2025க்குள்ளே செஞ்சீங்க. அதே மாதிரி உங்களுடைய ஃபோன் நம்பரை நீங்கள் அப்டேட் செய்யணும் அப்படின்னா ஆன்லைனில் நீங்கள் அப்டேட் செய்ய முடியாது. அந்த ஆப்ஷன் எடுத்துட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஃபோன் நம்பரை ஆதாரில் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய இ-சேவை மையங்களில் போய்ட்டு நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.